ஒரு கேவலமாக நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் இப்படி நீங்கள் டேங்க் ஆட்டினாலாம் ஆடும். பைக்கோட குவாலிட்டினா ஃபுல் பிளாஸ்டிக் தான். இருந்தாலும் சர்வீஸ் அவங்க சைட்லேருந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு தான். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் நோபி vlogs. ஓனர்ஷிப் ரிவ்யூ வீடியோ தான் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஏதோ தானோன்னு ரிவ்யூலாம் வந்து நான் போடல. இது வந்து எங்களுடைய ஓன் ரிவ்யூ. இந்த பைக் இருக்குது பாருங்கள், நம்மளுடைய பைக்கு. ஸோ இந்த பைக் வந்து நாங்கள் 2 பேர் தான் அடிக்கடிக்கு ஓட்டிகிட்டு இருப்போம் மாற்றி மாற்றி. ஸோ எங்களுக்கு தெரியும் இந்த பைக்கை பற்றி என்ன அப்படின்றது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா பண்ணின்னுக்கிற? கடைசியில் ஒட்ட நிலைமைக்கெல்லாம் வந்துடுச்சுல கடவுளே. ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க ரிவ்யூ இன்னும் என்ன கோலத்தில் இருக்க போதோ தெரில. ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி கொஷின்ஸ் கேட்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு பேசிக்காக வந்து நான் ஒரு 10 கொஷின் வந்து அவனுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அவன் வந்து எனக்கு வந்து ஒரு 10 கொஷின் வந்து எடுத்து வச்சுருக்கிறான். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவாக இருக்க போகுது. உங்களுக்கு டவுட் இருக்கிற கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி அதில் இருக்கும். ஸோ அதுதான். ஓகே, வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. அப்பாச்சி RTR 160 4V BS6 வேரியண்ட் இந்த மாடலு. ஸோ இந்த மாடலில் வந்து 12,000 கிலோமீட்டர் வந்து கிராஷ் ஆகி வந்து போயிடுச்சு. உங்களுக்கு டவுட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் கீழே கூட வந்து கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வண்டியோட ஓனரை வர வச்சிடும். வா சரவணா. ஸோ நான் வந்து ஒரு 10 கொஷின் வந்து பிட்டு எழுதி வச்சுருக்கேன். அவன் வந்து ஒரு 10 கொஷின் வந்து பிட்டு எழுதி வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுமே நான் தான் எழுதுனேன். இருந்தாலும் வந்து நான் நல்ல விஷயம் வந்து நான் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வண்டி வந்து நானும் ஓட்டியிருக்கேன், அவனும் வந்து ஓட்டியிருக்கான். ஓகே, ஸோ நான் இப்போ அடாப்டர் இல்லை, மைக் அடாப்டர் இல்லை, எங்கே மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் இந்த அடாப்டர் வச்சு ஓட்டி கையில் பிடிச்சிட்ருக்கேன். ஓகே, பைக்கோட குவாலிட்டி பற்றி நீ என்ன நினைக்கிற? பைக்கோட குவாலிட்டினா ஃபுல் பிளாஸ்டிக் தான். ரெண்டாவது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா பைக் பிக்கப் பற்றின கேள்வி தான். பைக்கோட பிக்கப் கண்டிஷனாக இனிஷியலாக நல்லா இருக்குது. ஸோ இந்த செகண்ட் கியர் தேர்ட் கியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பவர் கிடைக்குது. மற்றபடி பைக் பிக்கப் பற்றி எந்த குறையும் இல்லை. தேர்ட் கொஷின் வந்து பார்த்திங்கனாக்கா சிட்டி ரைடு. இந்த சிட்டி ரைடில் உனக்கு என்ன மாதிரிலாம் நீ ஃபீல் பண்ணுற? பைக் நல்லா இருக்கா சிட்டி ரைடில் ஓட்டும்போது? எப்படி? சிட்டி ரைடு பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்குது. கண்டிஷன் ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸியாகவும் இருக்குது. எந்த ஒரு குறையும் இல்லை சிட்டி ரைட். ஃபோர்த் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் இந்த விஷயம்லாம் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நீ எந்த விஷயத்த நீ சொல்லுவேன்? இப்போ நார்மலாக டிவிஎஸ்னாலே அப்பாச்சி RTRன்றது வந்து எல்லாருக்குமே ஒரு கிரேஸ். அது ஒரு இது பண்ணி தான் நானும் இந்த பைக் வாங்கினேன். மற்றபடி இந்த பைக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கின பைக்கு. பிக்கப்பு எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் இந்த வண்டியில் வந்து இந்த இன்ஜினுக்கோசரம் வந்து வாங்கலாம். நல்ல ஒரு டிவிஎஸ் பைக்லேயே வந்து அந்த அப்பாச்சி RTR சீரீஸில் இன்ஜின் வந்து நல்லாயிருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அஞ்சாவது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவன் இருக்கிறது ஃபேட்டு. ஸோ அதனால் வந்து இந்த கொஷின் நான் வாண்டடாக அவங்கக்கிட்ட கேட்கணுன்றது என்னுடைய ரொம்ப நாளாக ஒரு கொஷினாகவே இருந்துச்சு. இது ரொம்ப நாளாக மைண்டில் வச்சுன்னு இருந்தேன். ஸோ இப்போ அவங்ககிட்ட வந்து நான் கேட்க போகிறேன். சீட்டோட கம்ஃபர்ட்டை வந்து நீ என்ன நினைக்கிற? சீட் பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ராடான சீட்டு. இப்போ சிட்டி யூஸில் ஓட்டும் போது நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் தெரியாது, கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. இப்போ நம்ம லாங்காக போகிறோம், ஒரு 150 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் அந்த மாதிரி போகிறோம்னா அப்போ கொஞ்சம் பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நார்மல் சீட்டுன்றதுனால வந்து லாங் போகும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, இவங்க வீட்டில் வந்து இவன் எப்படி இருக்கிறானோ அதே மாதிரி தான் வந்து இவங்க ஃபேமிலிலையும் வந்து இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேள்வி வந்து நான் இதுவும் கேட்கணும்னு நான் நினச்சேன். இது வந்து 6th கொஷின். ஸோ இந்த 6th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் பற்றி கேள்வி. ஸோ சஸ்பென்ஸ் பற்றி நீ என்ன நினைக்கிற? சஸ்பென்ஷன் இதில் சொல்லணும்னா இப்போ சிங்கிளாக போகும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, கிளியராக போயிடுது வண்டி. அது வந்து எந்த ஸ்பீடு பிரேக்கராக இருந்தாலும் கொஞ்சம் ஹைட்டு இருந்தாலும் ஈஸியாக போயிடுது. இப்போ 2 பேர் போகிறோம், இப்போ ஃபேமிலியாக போகிறோம், ஒரு இப்போ நான் ஃபேட்டாக இருக்கேன்னா எங்கள் அம்மாவும் ஃபேட்டாக இருப்பாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு போகும்போது போனால் ஒரு ஸ்மால் ஸ்பீடு பிரேக்கரில் எந்த ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் ஹையாட ஸ்பீடில் போனீங்கன்னா கீழே வந்து இடிக்குது, கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இடிக்குது. சஸ்பென்ஸ் வந்து அது கொஞ்சம் ஹைட்டாக இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் ஒரு 2 பேராக போகும்போது. ஓகே, இந்த கொஷின் வந்து கேட்கலாமா வேணாமான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில கைஸ். இப்போ நான் கண் எதிர்க்க பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னு. அந்த கேள்வி தான் இப்போ நான் கேள்வி கேட்க போகிறேன். ஸோ மெயின் வந்து இந்த 7வது கொஷின் வந்து இதோட இதுக்கு முன்னாடி வந்த அப்பாச்சி சீரீஸ்லலாம் வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு பிளாஸ்டிக் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற அப்பாச்சி சீரீஸில் வந்து பிளாஸ்டிக் வந்து அதிகமாக இருக்குது. இதை பற்றி நீ என்ன நினைக்கிறியா? பிளாஸ்டிக் குவாலிட்டி பற்றி நீ என்ன நினைக்கிற? பிளாஸ்டிக்னால அது குவாலிட்டி கம்மியாக இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது எந்த இடத்துலையும் நீங்கள் இடிக்காமல் எதுவும் பண்ணாமல் டேமேஜ் இல்லாமல் ஓட்டினீங்கன்னா ஓகே, பார்க்குறதுக்கு பைக் நல்லாயிருக்கும். இல்லை லைட்டாக அடித்தா கூட அதை இப்போ ஒரு பார்த்தாரில் அதே உடஞ்சி போய் நான் ஒட்டிக்கிட்டு இந்த ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி பைக் பார்க்க லுக் வைஸ் நல்லாயிருக்கு. ஆனால் பிளாஸ்டிக் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். முடிஞ்ச அளவுக்கு எந்த டேமேஜ் இல்லாமல் வண்டி கீழே போடாமல் ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் பைக் தாங்கும். இது மெயினாக நிறைய பேர் வந்து கேட்க வேண்டிய கேள்வி தான். ஸோ இது வந்து எவ்வளோ சர்வீஸ் வந்து நீ கம்ப்ளீட் பண்ணியிருக்க? சாரி, இது வந்து 8th கொஷின். ஸோ இது வந்து எவ்வளோ சர்வீஸ், ஹோ மெனி சர்வீஸ் நீ கம்ப்ளீட் பண்ணியிருக்க? இப்போது பைக் வாங்கி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 8 to 9 months ஆகுது. இப்போ டோட்டலாக ஒரு 6 சர்வீஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 6 சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ 9th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கோட பிரேக்கிங் வந்து எப்படி இருக்குது? இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஏபிஎஸ்ஸு, மற்றபடி பிரேக் சிஸ்டம் எல்லாமே சூப்பர் தான். அதில் வந்து எந்த குறைபாடும் வைக்கல அந்த கம்பெனி. இந்த பிரேக்கிங்லாம் ரெயினில் போனாலும் சரி, இல்லை அந்த மண் இருக்கிற இடத்துல போனாலும் சரி, பிரேக் சிஸ்டம் நல்லா இருக்குது. இருந்தாலும் சில டைம் வந்து கொஞ்சம் ஸ்கிட் ஆகிற ஃபீலிங் வந்து இருக்குது. 10th கொஷின், டயரோட குவாலிட்டி பற்றி நீ என்ன நினைக்கிற? டயர் பார்த்தீங்கன்னா டயரில் குறை சொல்கிற மாதிரி இல்லை. இந்த சேட் பிராண்டு நல்ல பிராண்ட் டயர் தான் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் இது வரையும் 12,000 கிலோமீட்டர் மேலே ஓட்டிட்டேன். இது வரையும் எந்த ப்ராப்ளமும் வரல. டயர் பொறுத்த வரைக்கும் குட், ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயுமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த வந்து உன்னோட கொஷின்ஸ் நெக்ஸ்ட்டு இப்போ நான் கேட்குறேன், என்ன பதில் சொல்கிறான்னு பார்க்குறேன். சரி, ஓகே. இப்போ வந்து நான் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் கேட்குறேன், சார் பதில் சொல்லுவார். ஃபஸ்ட்டு சர்வீஸ் காஸ்ட் உங்கள் இதில். சர்வீஸ் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 1,050 ரூபான்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட்டு. ஸோ அதோட வீடியோ வந்து மேலே லிங்க் பட்டனில் தரேன், நீங்கள் வேணாலும் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பேட் ரிவ்யூ தான். இது என்னென்னா வந்து ஃபஸ்ட் சர்வீஸில் எங்களுக்கு ரொம்ப வந்து டிசப்பாயிண்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சர்வீஸ் முடிஞ்ச பிறகு வந்து உடனே வந்து நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வரும்போது பிரேக் பிடிச்சா டம்முன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. அது வந்து சரியாக வந்து சர்வீஸ் பண்ணல. இருந்தாலும் சர்வீஸ் அவங்க சைட்லேருந்து கொஞ்சம் ஒஸ்ட்டு தான். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லைட் த்ரோ. இப்போ லைட் த்ரோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைட்டோட விசிபிலிட்டி வந்து எனக்கு என்னவோ ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ எல்இடி டிஆர்எல் வந்து கொடுத்துருந்தாலும் த்ரோ வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப என்ன சொன்னால் இந்த வண்டி இருக்கிறதே வந்து ஷார்ட்டு. ஸோ இந்த பெரிய அட்வென்ச்சர் வண்டி அந்த செக்மெண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டோட த்ரோ வந்து கொஞ்சம் மேலே இருக்கும். பட் ஆனால் இது வந்து இன்னும் மேலே இருக்கிற மாதிரி வந்து எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றது தெரியல. ஸோ ஓகே. தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லாங் ட்ரைவ், இந்த லாங் ரைடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ லாங் ரைடு பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா வந்து லாங் ரைடு போகும்போது வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய வந்து பேக் பெயின் வந்து வர ஆரம்பிச்சிருது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டலில் கூட எனக்கு இந்த grip இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த gripலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி பெயின் வந்து வர ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நான் பெரிய பைக்ஸ் வந்து ஓட்டும்போது வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இல்லை. ஆனால் இந்த பைக் வந்து ஓட்டும்போது லாங் ரைடு, ஏன்னா நான் வந்து சேலத்துக்கு போயிருக்கேன்ல. ஸோ சேலத்துக்கு போகும்போது அதுதான் இருக்கிறதுல லாங்காக நான் போனது. அப்போ போகும்போது நான் ஓட்டினேன், வரும்போது வந்து கொஞ்சம் தொழில் நீ ஓட்டினேன், அதுக்கப்புறம் தான் நான் ஓட்டினேன். அப்போ வந்து எனக்கு வந்து நிறைய வந்து இந்த பேக் பெயின் வந்து எனக்கு வந்து வர ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் லாங் ரைடுக்கு வந்து இது வந்து எப்படி சொன்னால் இது வந்து பழகிட்டால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் வந்து புதுசாக நீங்கள் வாங்கி ஓட்டுறீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் குவாலிட்டி. இந்த வண்டியோட பெயிண்ட் குவாலிட்டி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இது வந்து பெயிண்ட் குவாலிட்டின்றது வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த வீலுக்கு இதுக்கு மட்டும்தான் பெயிண்டிங் வந்து இருக்குது. மற்றபடி எல்லாமே இது வந்து பார்த்திங்கனாக்கா பிளாஸ்டிக் தான். ஸோ அதனால் வந்து பெயிண்ட் குவாலிட்டி பற்றி நான் அந்தளவுக்கு பேச விரும்பலை. இருந்தாலும் அந்த வீலுக்கு இதுக்கெல்லாம் வந்து பெயிண்ட் வந்து அடிச்சிருக்கிறாங்கல்ல, அதோட குவாலிட்டி வந்து போக போக வந்து மாறுது அப்படின்றது மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ். ஏன்னா நாங்கள் வண்டி வாங்கும்போது எங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. பட் ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி இருக்குது. அதை வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்றது என்னுடைய இது. ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சீட் கம்ஃபர்ட். பேக் சீட் கம்ஃபர்ட் இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கனாக்கா பேக் ஷீட் வந்து கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பில்லியனாக உட்காரும்போது வந்து எனக்கு வந்து ஒரு சில கம்ப்ளைண்ட் வந்து இருக்குது. என்னன்னா வந்து பில்லியனில் வந்து
பின்னாடி வந்து என்ன சொல்லுன்னா ஒரு கேப்ரைல், இந்த கேப்ரைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இல்லை, ஃபுல் ஃப்ளஜ்டாக வந்து என்னால் வந்து இப்படி பிடிச்சி உக்காந்து வேகமாக போகும்போது பிடிச்சி உக்காறதுக்கு எனக்கு கொஞ்சம் grip வந்து இல்லை. 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, இதை பற்றி கொஞ்சம் கேட்கணும். இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரில. ஏன்னா வந்து அடிக்கடிக்கு வெளியே வந்துடுது. நம்ம ஆப்பில் போயிட்டு ஸோ இவங்களுடைய டிவிஎஸ் ஆப்பில் கனெக்ட் பண்ணுற ஆப்பில் போயிட்டு கனெக்ட் பண்ணால் அது கனெக்ட் ஆகுது. பட் ஆனால் நம்ம மினிமைஸ் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துட்டோன்னா ஓப்பனே ஆக மாட்டேங்குது, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்றது என்னோடய தாட்டு. ஓகே, 7th கொஸ்டின், இந்த ஹீட்டிங் இஷ்யூ, இந்த இன்ஜின் ஹீட்டிங் இஷ்யூ பற்றி சொல்லுங்கள். ஆரம்பத்தில் இன்ஜின் வந்து நிறையவே ஹீட் ஆச்சு. ஸோ வண்டி வாங்கின புதுசில் வந்து நான் தான் அதிகமாக ஓட்டினேன், இவன் ஓட்டினது கம்மி. ஆனால் நான் தான் அதிகமாக ஓட்டணும். லாங் ரைட் போகும்போது வந்து பார்த்திங்கனாக்கா கம்பல்சரி வந்து இன்ஜின் வந்து ஹீட் வந்து பயங்கரமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ சர்வீஸ்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வர வந்து சர்வீஸில் பண்ணதில் வந்து கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் கம்மியாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லணும். இது வந்து ஓப்பனாக சொல்லிடணும். இது வந்து நான் இன்ஜின் ஹீட் இஷ்யூஸ் வந்து இப்போ கம்மியாக இருக்குது. ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. இதனால் வந்து எனக்கு இன்ஜினில் வந்து என்ன சொல்லணும், ஒரு மாதிரி நாய்ஸ் வந்து அதிகமாகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ். ஏன்னா வண்டி வாங்குறப்போ அந்தளவுக்கு வந்து நாய்ஸ் இல்லை, லாங் ரைட் போகும்போது அந்தளவுக்கு நாய்ஸ் வந்து இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து லாங் ரைட் போயிட்டு வந்து நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணாக்கா இன்ஜின் வந்து பயங்கர நாய்ஸ் வருது. அது வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் குவாலிட்டி எனக்கு பொறுத்த வரைக்கும் ஓகே தான். 8th கொஸ்டின், இந்த பைக் வைப்ரேஷன் பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த பைக்கில் வந்து வைப்ரேஷன் வந்து கம்பல்சரி இருக்குது. ஏன்னா நாங்கள் வண்டி வாங்கும்போதிலும் அந்த வைப்ரேஷன் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போயும் வந்து அந்த வைப்ரேஷன் வந்து இருக்குது. இதுக்கான காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா வந்து நிறைய வந்து இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இப்படி இங்கே டேங்க் ஆட்டினாலாம் ஆடும். அதனால் வந்து இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வைப்ரேஷன் வந்து இருக்க தான் செய்யும். ஹேண்டலில் நிறைய வைப்ரேஷன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வண்டியில் ஃபுட் ரெஸ்ட்டில் இந்த இடத்துலலாம் கூட நீங்கள் வந்து வைப்ரேஷன் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கியர் சுவிச்சஸ், இந்த கியர் ஸ்விட்சிங் ஷிஃப்ட் பண்ணுறது, கியர் ஷிஃப்டிங், அது கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த கியர் ஷிஃப்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன்னா ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கியர் வந்து நம்ம போடும்போது இப்போ நம்ம நியூட்ரலில் விட்டுட்டு ஃபஸ்ட் கியர் போடும்போது வந்து ஃபஸ்ட் கியர்லேருந்து நம்ம செகண்ட் கியருக்கு மூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரலில் போய் லாக் ஆகிடுது. அப்படி இல்லைனாக்கா மீட்டரில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மீட்டரில் நியூட்ரல் தான் காட்டுது, ஆனால் வண்டி பார்த்தா கீரில் இருக்குது. இது வந்து கம்ப்ளைண்ட் வந்து அவங்க சரியாக வந்து ரெட்டிஃபை பண்ணலாம். நாங்களும் நிறைய டைம் வந்து சர்வீஸ் சென்டரில் வந்து சொல்லி பார்த்துட்டோம், அதனால் வந்து ரெட்டிஃபை பண்ணல. இது வந்து எனக்கு ஒரு மேஜர் இஷ்யூஸாக வந்து தெரியுது. ஏன்னா வந்து நான் வண்டி எடுக்கிறேன், வண்டி எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் செகண்ட் கியர் போடணும், அப்படி மூவ் பண்ணும்போது டக்கு நியூட்ரலில் விழுந்துடுது. அப்போ நான் த்ராட்டலில் வந்து நான் க்ளோஸ் பண்ண முடியல என்னால் சரியாக. ஓகே, உங்கள் லாஸ்ட் 10th கொஸ்டின், சைலன்சர் கவர் பெயிண்ட் ரிமூவ், அந்த சைலன்சரோட பெயிண்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த சைலன்சரோட பெயிண்ட் வந்து நிறைய இந்த அப்பாச்சி சீரீஸில் இப்போ வர 164V ஆகட்டும், 164Vயில் வந்து பார்த்திங்கன்னா நான் பெருசாக மேஜராக நினைக்கிறது வந்து இந்த ஃபுட்ரெஸ் தான். இந்த ஃபுட்ரெஸ் வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்படியே கிளிப் வந்து ஆட் பண்ணுறேன். என்னென்னா வந்து இந்த ஃபுட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கால் வைக்கிற இடத்துல வந்து கரெக்டாக நம்ம பேக் சைட் ஸ்லிப்பர் வந்து உக்காரோம், இல்லைன்னா ஷூஸ் உக்காரோம், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து போயிடுது. அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எதனா இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் வந்து இந்த வண்டிக்கு வந்து இந்த சைலன்சர் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூஸ். ஏன்னா வந்து வண்டி வாங்குகிறோம், வண்டி வாங்கி ஃபஸ்ட் சர்வீஸுக்கு முன்னாடியே வந்து பெயிண்ட் வந்து போயிடுச்சு. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெயிண்ட் வந்து மேலே அந்த சைலன்சர் மேலே வந்து அந்த கவரில் வந்து போயிடுச்சு. அது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் இல்லை. பெயிண்டோட குவாலிட்டி வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின், டிவிஎஸ் சைட்லேருந்து சர்வீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சர்வீஸை பற்றி என்ன நினைக்கிறேன்னாக்கா ஒரு கேவலமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க சைட்லேருந்து சர்வீஸ் வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை. அவங்க வந்து இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போது பைக்கு சர்வீஸ் விடுறோன்னா சர்வீஸ் விடுற இடத்துல என்ன கேட்பாங்க, சார் என்னென்னக்கா இருக்குது சார் கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சார் நீ இது இல்லாமல் வந்து அடிஷ்னல் இன்னொரு கம்ப்ளைண்ட் இருக்குது சார், அது நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகாது சார், இந்த மாதிரி ஆகாது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா நாங்கள் வந்து அடிஷ்னலாக அதுக்கான ஸ்டெப் வந்து நாங்கள் வந்து எடுத்திருப்போம். அதுக்கான காஸ்ட்டும் வந்து கொடுப்போம் கண்டிப்பாக. ஏன்னா பைக் வாங்குகிறோம், சர்வீஸ் பண்ணுறோம், கம்பல்சரி அந்த ஸ்பேர் காஸ்ட் வந்து நம்ம கொடுக்க மாட்டோமா. ஸோ வந்து இது வந்து எனக்கு டிவிஎஸ் சைட்லேருந்து சர்வீஸ் வந்து எனக்கு சரியாகவே கிடைக்கலன்றது தான் எனக்கு இன்னொரு மெயின் விஷயம். ரீசெண்டாக வந்து பைக் வந்து ஒரு சில பிரச்சனையில் போய் மாட்டுச்சு. அப்போ வந்து இன்சூரன்ஸ் கிளைமிங் வந்து எனக்கு ரொம்பவே அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கல எங்களுக்கு பெருசாக.
நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி வந்து உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் இல்லை இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கணும்னு நினச்சின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓவரால் இந்த அப்பாச்சிக்கு வந்து நீ எவ்வளோ ஸ்டார் தர 10க்கு? ஓவராலாக சொன்னோம்னா 10க்கு ஒரு 7 கொடுக்கலாம். நான் வந்து 8 தரேன். ஸோ ஓவரால் வந்து 8 தரேன். ஸோ இதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரம் 1K ரீச் பண்ணணும். ஓகே, ஸோ மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் வந்து உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக இதுக்கப்புறம் வந்து நிறைய வீடியோஸ் வந்து வரும். ஸோ ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு வேறு வந்து R15S வாங்கியிருக்கிறான், அதுவும் ரிவ்யூ வரும். ஓகே, செய்கிறேன் சம்பவம். ஓகே, மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, see you, bye, take care. அது ஸ்கிரீனுங்க. அதே வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருந்தா தானே படம் காட்ட முடியும். வெளியில கலர் படம் போட்டு உள்ள வெள்ளை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா?